சென்னை காசிமேட்டில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் பொதுமக்கள் அங்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், பெஞ்சல் புயல் கரையை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில கடலோர மாவட்டங்கள் அனைத்து இடங்களிலுமே கடல் அங்கங்கே சீற்றமாக காணப்படுகிறது அப்படின்ற செய்திகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். காசிமேட்லையும் கடல் சீற்றமாக காணப்படுகிறது. பொதுமக்களுக்கு அங்கே அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. அதனையும் தாண்டி பொதுமக்கள் யாரேனும் இருக்கிறார்களா? அவர்களை கட்டுப்படுத்த ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? கடல் சீற்றம் எந்த அளவில் இருக்கு? பெஞ்சல் புயல் நாளை கரையை கடக்க இருக்கக்கூடிய நிலையில் கடலோர மாவட்டங்களில் தமிழக அரசு தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை தற்பொழுது நாம் காசிமேடு கடற்கரை பகுதியில் இருக்கிறோம். இந்த இடத்தில் அதாவது தொடர்ந்து காவல்துறையினரும் மீன்வளத்துறை அதிகாரிகளும் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கடல் தொடர்ந்து சீற்றத்துடனே காணப்படுகிறது. காலையிலிருந்தே காற்றினுடைய வேகமும் அதே போன்று கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. காட்சிகளை ஒளிப்பதிவாளர் முரளி காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் பாதுகாப்பு நடவடிக்கைக்காக காசிமேடு மீனவர்கள் அனைவருமே தங்களுடைய படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். மேலும் இந்த பகுதியில் பொதுமக்களை யாரையும் அனுமதிக்காமல் காவல்துறையினர் அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக கடல் சீற்றம் மற்றும் புயல் நேரங்களில் கடற்கரை ஓரமும் கடற்கரை பகுதியில் பொதுமக்கள் வருவார்கள். அவர்களை தடுப்பதற்காக காவல்துறையினர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள். இந்த காசிமேடு மீன்பிடி துறைமுகம் அருகே விசைப்படகுகள் நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய இந்த இடத்தில் பொதுமக்கள் யாரையும் உள்ளே அனுமதிக்காத வகையில் காவல்துறையினர் தடுப்பு வேலிகளை அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். பலர் பொதுமக்கள் இருசக்கர வாகனத்தில் வருகிறார்கள். ஆனால் அவர்களை உள்ளே அனுமதிக்காமல் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது கூட நாம் பார்க்கிறோம், உள்பகுதியில் காவல்துறையினர் ரோந்து பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இருசக்கர வாகனத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இங்கு மீனவர்கள் மட்டும், அதாவது பாதுகாப்பாக விசைப்படகுகளை நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய மீனவர்களை மட்டும் அவர்களுடைய அடையாள அட்டையை பார்த்து உள்ளே அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். ஏனென்றால் மீனவர்கள் தங்களுடைய விசைப்படகுகள் அதே போல மீன்பிடியினுடைய உபகரணங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள். எனவே அந்த இடத்தில் மட்டும் மீனவர்களை உள்ளே அனுமதிப்பதற்கான ஏற்பாடுகளை காவல்துறையினர் செய்து வருகிறார்கள். தொடர்ந்து தீவிரமாக இந்த இடத்தில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். பொதுமக்கள் யாரும் கடற்கரையோரம் வர வேண்டாம், செல்ஃபி எடுப்பது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் என்று காவல்துறையினர் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். எனவே அதன் அடிப்படையில் இங்கு காசிமேடு பகுதியில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியும் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். ஒருபுறம் தொடர்ந்து காற்றினுடைய வேகமும் கடல் சீற்றம் அதிகரித்தே காணப்படுகிறது. எனவே பொதுமக்கள் யாரையும் வர வேண்டாம் என்று அறிவுறுத்தி வருகிறார்கள். மேலும் ஊடகத்தினர் கூட நாம் கூட உள்ளே வரும்போது காவல்துறையினர் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மட்டுமே உள்ளே அனுமதிக்கிறார்கள். எனவே அந்த வகையில் தற்போது கடல் சீற்றம் தொடர்ந்து இருக்கிறது. மீன்வளத்துறை அதிகாரிகள் மீனவர்களுக்கு அறிவுறுத்தல் செய்திருக்கிறார்கள். படகுகள் அனைத்தும் பாதுகாப்பாக கரையோரம் நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலும் செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் காசிமேடு பகுதியில் பெரிய விசைப்படகுகள் உட்பட 300க்கும் மேற்பட்ட படகுகளை பாதுகாப்பாக கரையோரம் நிறுத்தியிருக்கிறார்கள். தொடர்ந்து மீனவர்களுக்கு தேவையான ஏதேனும் அறிவுறுத்தல் இருந்தால் மீன்வளத்துறை அதிகாரிகள் அறிவிப்பு செய்வதற்கும் ரோந்து பணிகளை காவல்துறையினர் தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க. புயல் நெருங்கி வந்து கொண்டிருக்கும் நிலையில் இன்றிலிருந்து 2 நாட்கள் மிக முக்கியமான நாட்கள். அந்த வகையில் கடற்பகுதிகளுக்கு செல்லாமல் பொதுமக்கள் பத்திரமாக இருக்க வேண்டும், பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதான் எதிர்பார்ப்பு. நீங்களும் பத்திரமாக இருங்கள் ராஜ்குமார். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.